வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேயர்களே, நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். என்ன விஷயம் இவர்கிட்ட இன்னைக்கு பேச போறோம்னா, சினிமால இன்னைக்கு நிறைய வன்முறை இருக்கு அப்படின்றது பல பேர் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. வாங்க இவரோட கருத்து என்ன அப்படின்றத விரிவா பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கு காலகட்டத்துல சினிமா எப்படி இருக்கு சார்? சினிமா இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக மாறிடுச்சு. அதாவது பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு படம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு மெயினாக பெரிய ஹீரோஸை வச்சு படம் எடுக்கும்போது என்ன பிரச்சனைனா, அவங்களுடைய சம்பளங்கள் பல மடங்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 275 கோடி, 200 கோடி, 150 கோடி இப்படி சம்பளங்கள் ஆனதுனால அவங்கள வச்சு எடுக்கும்போது அதுக்கேற்ற குவாலிஃபைட் டைரக்டர்ஸ், அதாவது பெரிய டைரக்டர்ஸ் போடணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம். நம்ம நிர்பந்தம் பண்ணும்போது அவங்களுக்கு 100 கோடி ரூபா சம்பளம். ஒரு உதாரணத்துக்கு லோகேஷ் கனகராஜ், அட்லி மாதிரி ஒரு டேரக்டர்ஸ் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 70 100 கோடி ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஹீரோயின், அவங்களுக்கு ஒரு 10-15 கோடி ரூபா சம்பளம். அப்புறம் அதுக்கேற்ற சினிமாட்டோகிராஃபர், அதுக்கேற்ற மியூசிக் டைரக்டர், இவங்களெல்லாம் போடும்போது அதாவது ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்ன பணம் செலவாகுதோ அதை விட 80 மடங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு, அதாவது உங்களுக்கு படம் என்பது ஒரு ஸ்க்ரீனில் என்ன வருதோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்க்ரீனில் வர படத்துக்கு 20% தான் மொத்தமாகவே செலவழிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த படத்தினுடைய தரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய லெவலில் குறைஞ்சிச்சு. தரம்னு நான் சொல்கிறது டெக்னிக்கலி வெல் குவாலிஃபைட், ரொம்ப சூப்பராக படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸோ இல்லை டைரக்டர்ஸோ இல்லை சினிமாட்டோகிராஃபர்ஸோ எல்லாருமே நம்ம நல்லா பண்ணுறாங்க. அதுலாம் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் உடைய குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நான் பேசுகிறது தான். கண்டென்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாயிருது. டோட்டல் இன்வால்வ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆக்ஷன் படம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது எப்படி சொல்கிறது, ஆடியன்ஸுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்காம ஒரு ஹீரோவை எப்படி ப்ரொமோட் பண்ணி படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலே படத்தை எடுக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அதனுடைய வியாபாரத்தையும் பெரிய லெவலில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் சம்பளமே ஒரு எப்படி சொல்கிறது 350 கோடி வச்சு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 கோடியில் தான் அவங்களுக்கு அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷனுக்கு செலவழிக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி கம்மியாக தான் செய்யும். இந்த 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 எப்படி சொல்கிறது, இந்த சூழ்நிலை மாறணும். முதல்ல கதைக்கு நாயகனுக்கு, அதாவது கதையில் உள்ள நாயகன் யார் அப்படின்னா அந்த கதை நாயகனுக்கு கதை எழுதிட்டு உங்களுக்கு கதாநாயகன் யாருன்னு நம்ம டிசைட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் புக் பண்ணியாச்சு, ரஜினியை புக் பண்ணியாச்சு, கமலை புக் பண்ணியாச்சு, அஜித்தை புக் பண்ணியாச்சு, இவங்களுக்கு என்ன கதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே கதை பண்ணும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வரும். இன்னைக்கு தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் திருப்தி என்னென்னா, இன்னைக்கு வர பல சின்ன படங்கள், நிறைய சின்ன படங்கள், குட் நைட்டு, பார்க்கிங், இல்லை லப்பர் பந்து, ஏகப்பட்ட படம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய வெற்றி படங்களாக மாறுது. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, நம்ம டூரிஸ்ட் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கோடி ரூபா ப்ரொடக்ஷன் காசு டோட்டலாகவே. அந்த படம் கிட்டத்தட்ட 80 கோடி வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரஜினியோட ஜெயிலர் 700 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது கலெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதுதான் உங்களுக்கு. அதனால இது ஒரு ஆறுதலான விஷயம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆக்ஷன் படங்கள்லாம் பார்க்கறதுக்கு மக்கள் எப்போவுமே விரும்புவாங்க. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வரதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, அதை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காண்டி தான் டிக்கெட் கொடுத்து வர்றாங்க. ஆனால் அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா கதைன்னு ஒன்று சொன்னால் தான் அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். மொத்தத்திலே அடிதடி, வெட்டு, குத்து இந்த மாதிரியே நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா ஆடியன்ஸ் பல நேரங்களில் கனெக்ட் ஆகிறது இல்லை. கனெக்ட் ஆகிற மாதிரியான படங்களை எடுக்கணுங்கிறது தான். ஓகே சார். ஸோ பல பேர் இப்போ சினிமா ரொம்ப வன்முறையா இருக்கு அதிகமா அப்படின்றத குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, சினிமா வன்முறைக்கு மாறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதாவது வெட்டு, குத்து, அடிதடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே இப்படி ஒரு கழுத்து ஒரு 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 அருவாள் எடுத்து அப்படி வெட்டுறான், தலை தனியாக போய் துண்டா விழுகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்முறையின் உச்சகட்டம். ஒரு கையை அப்படியே வெட்டுறான், அந்த கையை அப்படியே துண்டா கீழே விழுந்துருது. இந்த மாதிரி படங்கள் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சால் நம்ம இப்படி வெட்டிடலாம், குத்திடலாம், அந்த மைண்ட் செட்டுக்கு இவங்க வர்றாங்க. ஸோ நீங்கள் இளைஞர்களையே பார்த்தீங்கன்னா தவறான பாதைக்கு கொண்டு போகிறீங்க. வன்முறை இன்னைக்கு சினிமாவில் வன்முறை பார்க்குறாங்க.
சின்ன பசங்க ஒரு 18-20 வயசு பசங்க, அவங்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது படத்தில் இப்படி பண்ணிட்டானே நம்மளும் இப்படி பண்ணிடலாம், இந்த படத்தில் இப்படி போய் ஒருத்தனை கொலை பண்ணிட்டானே இதே மாதிரி நம்மளும் பண்ணலாம், இந்த மாதிரி டெம்ப்ட் ஆகுறாங்க. அதாவது ரவுடிசமான விஷயங்களுக்கு வந்து படத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 துப்பாக்கி, ஒரு 400-500 தோட்டாக்கள் இப்படி வச்சு படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு ரியல் லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை, உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சண்டை அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்கன்னா இறங்கி அடிப்பீங்க. உண்மைதான், கோவம் வரும், அடிப்பீங்க. நீங்க எப்படி அடிப்பீங்க? டக்குன்னு குத்துவீங்க, அவன் பிடிச்சி தள்ளுவான், நீங்க குத்துவீங்க. உங்களுக்கு யாராவது 2 பேர் சப்போர்ட் பண்ணா அந்த 2 பேர் அவங்கள அடிப்பாங்க, அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா அவங்கள அடிப்பாங்க. இப்படி ஒரு சாதாரணமான சண்டையாக தான் இருக்கும். ஆனால் சினிமாவில் பாருங்களேன், இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் ஹீரோவை நோக்கி வருவாங்க வில்லன்கிற பேர்ல. அந்த 200 பேர்கிட்டையும் துப்பாக்கி இருக்கும், அந்த 200 பேரையும் ஹீரோ சுடுவாங்க. ஆனால் 200 பேர்ல சுடுற துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் யாருமே ஹீரோ மேல படாது. ஆனா ஹீரோ சுடுற எல்லா தோட்டாவும் பாத்தீங்கன்னா எல்லார் மேலேயும் பட்டுரும். இந்த மாதிரி அடிதடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க வயலன்ஸா மாத்துறீங்க. நீங்க வந்து ஒரு சாதாரணமா ஒரு அடிதடி ஃபைட்டு அப்படிங்கிற காட்சி அமைப்பு இல்லாம அதை வயலன்ஸா மாத்துறீங்க. நீங்க வந்து அப்படி கொடூரமா பல விஷயங்களை வந்து நீங்க சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சினிமாங்கிற பேர்ல. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் கிடையாது. இது வந்து எப்படி சொல்றது, நம்மளே தாழ்த்திக்கிறதுக்கு தான் இது உதாரணம். ஓகே. அந்த காலத்துல படத்துல வன்முறை எப்படி இருந்தது? இல்ல அந்த காலத்துல படத்துல வன்முறைகள் எல்லாம் இருந்துச்சு. இப்ப இது வன்முறை வைக்கிறதே நம்ம தப்புன்னு சொல்லல. அதாவது வந்து ஒரு அளவுகோல் வேணும். அந்த காலத்துல எல்லாம் இப்படியா இருந்துச்சு? இப்படி என்ன இருந்துச்சு சொல்லுங்க? அந்த காலத்துல ஃபைட்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பழைய படங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி படங்கள்லாம் போய் பாருங்க. ஃபைட்லாம் பாத்தீங்கன்னா அது வேற பேட்டர்ன்ல இருக்கும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அது அது அன்னைக்கு ஓகே. ஆனா இவ்வளவு வன்முறைகள்லாம் அன்னைக்கு காட்டினதில்ல. அருவாள் எடுத்துட்டு வருவான் வெட்டுறேன்னு, வெட்டுவாங்கிற காட்சி காமிச்சா கூட அது வெட்டிட்டாங்கிற மாதிரி முடிச்சிருவாங்க ரத்தத்தை கித்தத்தை ஊத்தி. ஆனா அது இப்ப எப்படின்னா ரியலாவே காட்டுறாங்க. வெட்டுறது, அப்படியே தலை அப்படியே போய் கொண்டு கீழே உழுகுறது, இதெல்லாம் காட்டுறாங்க. இது வந்து அதிகப்படியா வந்து ஒரு விஷுவலைஸ் பண்றாங்க. அதிகப்படியா விஷுவலைஸ் பண்ணி ஆடியன்ஸ் மைண்ட் வந்து கரெக்ட் ஆகுது. இது வந்து நிறைய இடங்கள்ல பாருங்களேன், வெறும் ரத்தம், வெட்டு, குத்து இந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது என்னன்னா சலிப்பு ஏற்படுது. அன்றைய கால சினிமா அப்படி இல்லை. அன்றைய கால சினிமா வந்து கதையோடு வந்து ஆக்ஷன் இருந்துச்சு, கதையோடு வந்து பாட்டு இருந்துச்சு, கதையோடு வந்து ஒரு ஒரு கேபரே டான்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து இது எல்லாத்தையுமே ஒரே ஆள் பண்றேங்கிற பேர்ல, ஹீரோங்கிற பேர்ல, ஹீரோயின்ங்கிற பேர்ல இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐட்டம் சாங்னு ஒன்று இருக்கும். நான் தப்பா சொல்லலை. ஐட்டம் சாங்கிறது வந்து படத்துக்கு தேவைப்பட்டுச்சு ஆட வச்சாங்க. இன்னைக்கு ஹீரோயினே ஐட்டம்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி மாறிச்சு, எல்லாமே மாறி போச்சு. வன்முறையை பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து ஓவரா வன்முறை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வன்முறை வந்து மக்களை வந்து கரெக்ட் பண்ணுது. ஓகே. சோ இந்த மாதிரி படங்கள்னால இளைய தலைமுறைகள் வந்து சீரழியுதா? நிச்சயமா சீரழியும். நிச்சயமா இளைய தலைவரை சீரழியும். ஒரு படத்துல ஒரு விஷயத்த காட்டுறாங்க, அந்த படத்தை பார்க்குறாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது அதாவது வந்து பல நேரங்கள்ல பல கொலைகளை வந்து ட்ரிக்கியா கொள்ற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க இன்டெலிஜென்ட்டா காட்டணுங்கிறதுக்காண்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தனை கொல்லலாம், இந்த மாதிரி ஒருத்தனை முடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை வந்து காட்டுறதுக்காண்டி காட்டுறாங்க. அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து கரெக்டா வந்து ஆடியன்ஸை போய் சொல்றாங்க. இதை பார்க்குற எல்லாரும் கெட்டு போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. இதை பார்க்குற ஒரு கூட்டம், யாராவது ஒரு கூட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மர்டர் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷனே அவங்க தள்ளப்படுறாங்க. இப்படி கொண்டுடலாமா, இது ஈஸியாக இருக்குமா, இந்த ஐடியா அந்த படத்தில் பண்ணாங்களே இந்த மாதிரி பண்ணலாமா, இது வந்து யாருக்குமே தெரியாமல் அந்த வந்து அந்த பண்ணிட்டு அந்த ஆள் வந்து எஸ்கேப் ஆயிட்டானே, ஸோ அது மாதிரி நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை தூண்டுறதுக்கு நிறையா வழிவகுக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி வன்முறை பார்த்து நிறைய ரியல் லைஃப் சம்பவம் எல்லாமே இருக்கு. சின்ன சின்ன பசங்கள் வந்து நிறைய தவறுகள் செஞ்ச மாதிரி. சோ இதுக்கு காரணம் படங்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கலாமா? இல்ல என்ன விஷயம்னா, ஒரு படத்துல பாக்குற ஹீரோவை கடவுளா பாக்குறாங்க ஆடியன்ஸ் வந்து. அதாவது வந்து அவங்களோட ரசிகர்கள் வந்து அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் சிகரெட் பிடிச்சா நம்மளும் சிகரெட் பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ரஜினிகாந்த் போடுற ட்ரெஸ்ஸு நம்மளும் போடலான்னு நினைக்கிறாங்க. ரஜினிகாந்த் அடிக்கிற மாதிரி நம்மளும் அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு 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 மனுஷனால் வந்து ஒரு 30 பேரை ஒரே நேரத்தில் அடிக்க முடியுமா அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் 300 பேரை ஒரே நேரத்தில் அடிக்கிற மாதிரி காமிக்கிறீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இதெல்லாம் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஒரு ஹீரோ அங்கேருந்து இன்னொரு பில்டிங் ஜம்ப் பண்ணுறான். இது வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் வந்து சாத்தியமா அப்படின்னா கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது.
ஆனால் இதை பார்க்குற இளைஞன் என்ன நினைக்கிறான்னா இதெல்லாம் நம்ம பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருது. அவனை ஃபாலோ பண்ணுறான், அந்த ஹீரோவை அவன் ஃபாலோ பண்ணுறான். ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க இன்றைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்கிற போது நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது. நீங்கள் அந்த தண்ணி அடிக்கிற மாதிரியான காட்சிகள், சிகரெட் அடிக்கிற மாதிரியான காட்சிகள், கொடூரவன்மையான காட்சிகள், அதாவது வந்து அப்படியே வெட்டி கொள்வது போகிறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, இந்த மாதிரியான காட்சிகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். நீங்கள் அது தவிர்க்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்யணும். அப்போ தான் வந்து இளைஞர்களுக்கு அவங்க நல்ல முன்னுதாரணமாக இருப்பாங்க. உங்களை ஹீரோவாக நினைக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு நீங்கள் நல்ல வழி காட்டுங்க. ஸோ பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஷன்னு தெரியாதா? சார் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுமா, எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் இல்லை. அப்படிதான் உங்களுக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து நீங்கள் எத்தனை படத்தில் காட்டுவீங்கன்னு தான் கேட்குறேன். நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். விஜய் நடிக்கிற எல்லா படத்துலையும் இப்போ அப்படி தான் இருக்குது. ரஜினி நடிக்கிற எல்லா படத்துலையும் அப்படிதான் இருக்கு. கமல் நல்லா நடிச்சுட்டு இருந்தாரு. அவரும் இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு அப்புறம் அப்படிதான் படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அஜித் நடிக்கிற எல்லா படங்களும் அப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து தெரியுது ஆடியன்ஸ்க்கு, ஃபிக்ஷன் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இது எத்தனை படத்தில் நீங்கள் காமிப்பீங்க? ஒரு படம் பார்ப்பான் ரசிப்பான், 2 படம் பார்ப்பான் ரசிப்பான். நீங்கள் எடுக்கிற எல்லா படத்துலையுமே நீங்கள் வந்து இதையே சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா சேம் டெம்ப்ளேட்டு. ஒரு பெரிய ஹீரோ வச்சு நல்ல கதைகள் சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியும். எத்தனையோ படங்கள் பெரிய ஹீரோவை நல்ல கதைகள் சொல்லி வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, கமலஹாசன் வந்து பாபநாசம் நடித்தார். கமலஹாசன் பாபநாசம் நடித்த போது கமலஹாசன் ஒன்றும் சின்ன நடிகர் கிடையாது, அவர் பெரிய பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட் தான். அந்த படத்தில் நடித்தாரா இல்லையா? ஸோ அது பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சா இல்லையா? அழகாக ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பெண் குழந்தைங்க, அங்கே ஒரு குழந்தை நடந்துருது, அது எப்படி என்னங்கிறத அது கதையாக சொல்லி முழு படம் நடிக்கிறாரு, பெரிய வெற்றி படமாக ஓடுது. ஸோ இந்த மாதிரி நல்ல கதைகளை ஏன் தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடாது? ரஜினிக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு, விஜய் அஜித்க்குலாம் இருக்கிற மார்க்கெட்டுக்கு நல்ல கதைகளை ஏன் தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடாது? எப்போ பாரு இந்த அடிதடி வெட்டு குத்து இதோடய நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஒரே மாதிரி கனெக்டில் படம் சொல்கிறீங்களே, அதை நீங்கள் தவிர்க்கலாமே. நான் சொல்கிறது ஒரு உதாரணம் தான், பாபநாசம் அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஆக்ஷனும் ஃபைட்ஸும் ஸ்டன்ஸும் பார்க்க இளைஞர்கள் ஒரு பக்கம் வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான படமா பண்றாங்களோ? இல்லை, ஆக்ஷன் ஃபைட்டு இதெல்லாம் வந்து சினிமாவுக்கு தேவையா அப்படின்னா தேவை, நிச்சயமா தேவை. இதெல்லாம் வந்து கமர்ஷியலா எடுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். பணம் பெருசா முதலீடு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து வியாபாரம் ஆகணும், பார்க்குற ரசிகர்கள் வந்து பெருசாக கொண்டாடினா தான் அந்த படம் ஓடினா தான் இவங்களுக்கு பணம் திருப்பி வரணும். இந்த நெருக்கடியெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல கதை களத்துக்குள்ளே இது சொல்லுங்கன்றேன். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்து தக் லைஃபே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது என்ன கதைன்னே தெரில. அந்த கதை எங்கே ட்ராவல் ஆகுது, எப்படி ட்ராவல் ஆகுது, கமலஹாசனோட கேரக்டரைசேஷன் என்ன? ஒரு கேரக்டரைசேஷன்னா அந்த கேரக்டரைசேஷனில் ஒரு அழுத்தம் இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம மணிரத்னம் டைரக்ட் பண்ண நம்ம நாயகனே எடுத்துக்கோங்க. அதில் வந்து கமலஹாசனோட கேரக்டரைசேஷன் பாருங்க. ஒரு வேலு நாயக்கன்கிற கேரக்டரு அவரை பார்த்தா பாம்பேவே பயப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தானு தக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தக் லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமலஹாசனோட கேரக்டரே என்னன்னே தெரில, சிம்புவோட கேரக்டர் என்னன்னே தெரில, திரிஷாவோட கேரக்டர் என்னன்னே தெரில, கமலஹாசனுக்கு மனைவி அவர் அபிராமியோட கேரக்டர் என்னன்னே தெரில, நாசர் என்னன்னே தெரில. யாருமே வந்து கதைக்குள்ளே வரல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக இருக்காங்க. கமலஹாசன் ஒரு பக்கம், அவருடைய அண்ணன் நாசர், அவருடைய தம்பி சிம்பு, அப்படி இப்படி துண்டு துண்டாக கதை சொல்கிறாங்களே தவிர கோர்வையாக ஒரு கதைக்குள்ளே அது வரல. இந்த இடத்துல என்ன உங்களுக்கு அதிகபட்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா காமெடி கிமெடிலாம் அதில் கிடையாது. அதாவது வந்து கிளாமரான சாங்ஸ் இருக்குது, அதுவும் கிடையாது. ஏஆர் ரஹ்மான் 9 பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. 1-2 பாட்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆக்ஷனில் மட்டுமே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கமலஹாசன் நடித்த விக்ரம் வந்து பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிருச்சு. விக்ரமை பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு பேட்டர்னான ஒரு மூவி. அது ஒரு நேரத்தில் வந்து ஆடியன்ஸோட பெரிய லெவலில் கனெக்ட் ஆயிடுச்சு, வெற்றி அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி படத்தில் வந்து திருப்பி திருப்பி நடிக்கும் போது அதை மறுபடியும் பார்ப்பான்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒன்ஸ் ஒரு வாட்டி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் ஆடியன்ஸோட பெருசாக கனெக்ட் ஆகி அவங்க ரசித்து கொண்டாடிட்டாங்கன்னா அதோட விட்டுட்டு வேற ஏதாவது புதுசாக சொல்ல பார்க்கணும். அது இல்லாமல் ஃபைட்டு, ஆக்ஷனு, வெட்டு, குத்து, துப்பாக்கி, நீங்கள் தக் லைஃபே தான் உதாரணம். இந்தியன் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு, அது எந்த விதத்துலையுமே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலை. ஸோ இதெல்லாம் தான் காரணம். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி படத்துல வன்முறை அதிகமாக இருக்குன்னா சென்சார் போர்டியே அதை சென்சார் பண்ணல. சென்சார் போர்டெல்லாம் சென்சார் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சும்மா கெட்ட வார்த்தை தமிழில் வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் பேசுனீங்கனாலே ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி சென்சாரில் கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் சென்சாரில் மியூட் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொசைட்டியே வந்து நீங்கள் மாறிட்டு வரும்.
தெரியுமா? அது பல காரணங்கள் இருக்கு. சினிமானால சொசைட்டி கெடுதா, இல்ல சொசைட்டில இருக்கிற விஷயத்த சினிமால காமிக்கிறாங்களா அப்படின்னா 2ம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சொசைட்டில நடக்கிற பல விஷயங்கள வந்து சினிமாக்கு இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்றாங்க. சினிமால இருக்கிற பல விஷயங்கள வந்து மக்கள் இன்ஸ்பிரேஷன், அதாவது வந்து இன்றைய இளைஞர்கள் இன்ஸ்பிரேஷனாயி அத ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதெல்லாம் 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்டு கனெக்டடா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற மாரி போயிட்டு இருக்கு. லைஃப் ஸ்டைலே வேற மாரி இருக்கு. ஸோ சென்சார் போர்டுங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல நான் சொன்ன மாரி தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா கட் பண்ணிருவாங்க. தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அதுக்கப்புறம் மியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதை விட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து வயலன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருந்துச்சுன்னா டோட்டலாவே கட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எல்லாமே அதாவது வந்து எப்படி சொல்றது, இந்திய சினிமாவே அப்படிதான் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க யாரை போய் என்னன்னு கட் பண்ணுவீங்க, என்னன்னு குறைப்பீங்க, எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால எல்லாத்தையுமே விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. சோ இப்போ க்ளோசிங் கருத்தா நீங்க வந்து யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல விரும்புறீங்களா? இல்ல தயாரிப்பாளருக்கும், இயக்குனர்களுக்கும் இந்த மாரி படம் எடுக்காதீங்கன்னு சொல்ல விரும்புறீங்களா? நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்காதீங்கன்னு தயாரிப்பாளர் இயக்குனர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி படம் எடுக்கும்போது அந்த ஒரு அளவுகோல்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? வயலன்ஸினுடைய அளவுகோல், கிளாமர்னுடைய அளவுகோல், எல்லாமே ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோலை வந்து பார்த்து பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். மத்தபடி அது ஓவரா நீங்க வந்து ஒருத்தன் அடிக்கிறான், வெட்டுறான், மூஞ்சி ஃபுல்லா ரத்தம் தெறிக்குது, இந்த மாதிரி வந்து கொடூரமான காட்சிகள, பயங்கரமான காட்சிகள படத்துல வைக்கும்போது, அது வந்து சொசைட்டியை கெடுக்குது. அதை வந்து நம்ம தவிர்க்கணும்னு தான் சொல்றோம். அதே நேரத்துல இளைஞர்கள் வந்து படத்தை பார்த்து எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகுறாங்க, படத்தை பார்த்து வெட்ட குத்த போயிடுறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட சிந்தனைகள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிக்கக்கூடிய திறனான இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் டக்குன்னு கிராஸ் பண்ணி டக்குன்னு உடனே எக்ஸிக்யூட் பண்றக்கூடிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. என்னன்னா மொத்தத்துல பார்க்கும்போது இது வந்து தவறான ஒரு முன் உதாரணமா அவங்களுக்கு இருந்துடக்கூடாது ஒரு சிலருக்கு. அது வந்து சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணி அது வந்து அவங்களுக்கு இப்படி நம்ம செய்யலாமோன்ற எண்ணத்தை தூண்டுற அளவுக்கு படங்கள் எடுக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஓகே. கடைசியா அந்த காலத்து ஆடியன்ஸ் இப்ப வர படங்கள்லாம் ரசிக்கிறாங்களா? இல்ல அதாவது வந்து எப்படின்னா, காலப்போக்குக்கு ஏத்த மாரி மாத்திக்க தான் வேண்டியிருக்கு. இப்போ உண்மையாலுமே சொல்லப்போனா, எனக்கு வந்து எம்எஸ்வி இருந்தார் இல்லையா? அந்த கால பாட்டுகள் வந்து ஒண்ணு நெறைய கேட்டிருக்கேன். அவர் மாரியான இசையமைப்பாளர் கிடையாது. இதுக்கு நான் உங்களுக்கு பதில் தான் சொல்றேன். ஆனா அருமையா இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்த இளையராஜா தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து இளையராஜாவோட பாடல்கள் தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏ.ஆர். ரஹ்மான் வந்தாரு, அனிருத் வந்தாரு. இன்னும் பல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கும் இளையராஜா பாடல் தான் பிடிக்கும். ஆனா வந்து இன்னைக்கு ரஹ்மான் பாடல்களையும் அனிருத் பாடல்களையும் கேட்டுதான்ங்கிற கட்டாயங்கள் இருக்கு. ஒரு ஜென்ரேஷனுக்கு இப்ப ஓல்டர் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டெல்லாம் நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை, கேட்டுதான் ஆகணும். படம் அந்த போய் அதுதான் படமா பார்த்து தான் ஆகணும். அந்த படத்துல அந்த பாட்டு தான் வருது. உங்களுக்கு வேணும்னா அந்த இளையராஜா பாடல்களை நீங்க டிவிலயோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து ரேடியோயோ இல்லையோ கேட்டுக்க வேண்டியது. ஓகே சார். ஸோ ரொம்ப அழகாவே நீங்க வந்து கருத்துக்கள் சொன்னீங்க. இன்னைக்கு படத்துல வன்முறை எப்படி இருக்கு, இளைஞர்களின் அது மேல் தாக்கம் எல்லாமே. ஸோ ரொம்ப அழகா கருத்துக்கள் சொன்னீங்க. ஸோ இதை மக்களும் தயாரிப்பாளரும் எடுத்துக்கணும். அது கோரி வந்து நல்ல படங்கள் இனி வரும் அப்படின்றத நம்புவோம். நேரத்துக்கு நன்றி. நன்றி.